மானூர் ரோஸ் இல்லாதவங்க தான் டிஎம்கே ஓட்டு போடுவாங்க. மானூர் ரோஸ் இருக்கிறவங்க எல்லாமே டிவிகே ஓட்டு போடுவாங்க. பெண் பிள்ளைகள் பெற்ற அனைவரும் டிவிகேவுக்கு தான் ஓட்டு. டிவிகே தான் வருங்க. அண்ணன் தான் வராரு. அண்ணன் தான் சிஎம். எங்க அண்ணன் தான் சிஎம். டிவிகே சதி மரியாதை டிஎம்கே ஒரு தீய சதி. டிவிகே தான் எப்பவுமே எங்க அண்ணன் தான். என்னைக்குமே எங்க அண்ணன் ஜெயிக்கும் அப்படின்றாங்களே. அண்ணன் தான் வராரு. எங்க அண்ணன் தான் தளபதி. அந்த பிராண்ட் அள்ளிக்கிறது தான் நாங்க பிளஸ் லிஸ்ட். யாராலையுமே தடுக்க முடியாது. எங்கள் ஓட்டு டிவி கேக்குது. எல்லாரும் டிவிக்கு ஓட்டு போட்டுருங்க மறக்காம. நன்றி, வணக்கம். இந்த ஓட்டு கூட்டமா மாறாதா? இந்த கூட்டம் ஓட்டா மாறாதா? மாறும்ல, அத சொல்லுங்க எல்லாரும். ஜெயிக்க முடியுமா? கூட்டமா வரும். சிங்களா தான் வரும். அவ்வளவுதான். தனியா வந்தாலும் தளபதி ஆள போறவர். கூட்டணி இருந்தாலும் ஜெயிக்க முடியும்ல. இல்ல தனியா இருந்தாலும் ஆளுவார் தமிழ்நாடுவே. ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரும். டிவிகே மட்டும் தான் வருவாங்க. தனியா நிக்கிறாரு, ஜெயிக்க முடியுமா? சொல்றாங்க 200 தொகுதியில நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு. யார் சொன்னா? அந்த பெண்களை கூட்டுங்க. அந்த பெண்களை கூப்பிடுங்க. டிவிகே பெண்களை கூப்பிடுங்க. நாங்களும் பெண்கள் தான். நாங்களும் பெண்கள் தான். நாங்க டிவிகே பெண்கள் கிடையாது. இல்ல நாங்களும் பெண்கள் தான். டிவிகே தான் வின்னு. சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. விஜய் பாத்தீங்களா? பார்த்தேன். ஹாப்பியா? ஹாப்பி. எப்படி இருக்காரு பார்த்தோன்னே? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஜெயிப்பாரா விஜய்? ஆமா, கன்ஃபார்ம் ஜெயிப்பாரு. இப்போ உங்களுக்கு ஓட்டு கிடையாது, சின்ன பசங்க எப்படி ஒரு ஜெயிப்பாரு? நீங்க எல்லாம் எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க. எங்க மம்மி ஓட்டு போடுவாங்க. ஆமா, ஓட்டு போடுவாங்க, ஜெயிப்பாரு. எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. விஜய் தான் ஓட்டு. விஜய் பார்க்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். விஜய் பார்க்க முடியல. விஜய் தான் ஓட்டு. விஜய் பார்க்க முடியல. டிவிகே தான். பெண்கள் ஓட்டுலாம் டிஎம்கேக்கு தான் இருக்குன்றாங்க. டிவிகேக்கு தான். டிவிகே பார்த்துட்டோம். என் கனவு பார்த்து முடிச்சிட்டேன். ஜெயிப்பாரா? விஜய் தான் ஜெயிப்பாரு எப்பவுமே. வரலாறு சிஎம்ஏ விஜய் தான். இப்போ உனக்கு ஓட்டு இல்லையே, நீ சொல்ற. ஆமா, ஓட்டு இல்ல. அப்பா போடுவாரு. எங்க அம்மா போடுவாங்க, தாத்தா போடுவாரு, பாட்டி போடுவாங்க. போட்டுருவாங்க, எல்லாருமே போட்டுருவாங்க. விஜய் தான் எப்பவுமே விஜய் தான். தலையா வேற மாதிரி. விஜய் சொல்லு. டிவிகே சொல்லு. நல்லா இருந்தது. ஹாப்பியா? ஹாப்பி. ப்ரோ சரிங்களா, தெலுங்கே விடுறோம், டிஎம்கே ஓட விடுறோம், அவ்வளோதான் ப்ரோ சரிங்களா. ரெண்டே பேர் தான் போட்டியே, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே, அவ்வளோதான் ப்ரோ. சரி, டிஎம்கே எல்லாம் வராது, டிவிகே தான் வின் ஆகும். அவங்க சொன்னது எதுவுமே செய்யல, அவ்வளோதான். விஜய் பார்த்தோம், அழகா இருந்தாரு. இல்ல, பெண்கள் ஆதரவு வந்து திமுக அதிகமா இருக்குது. 1000 ரூபாய் பணம் கொடுத்தது. அது 1000 ரூபாய் போகல. இல்ல, இப்ப 5000 ரூபாய் கொடுத்தாங்க, ஃப்ரீ பஸ். 5000 ரூபாய் கொடுத்து என்ன லாபம்? எல்லாம் ஒயின் சப்பா தான் போய் நிக்குது. ஜெயிக்கும்ன்றாங்க. 50 ரூபாய் கொடுத்தாலுமே நான் நல்லா இருந்தா போதும். 5000 கொடுத்தா ஒயின் சப் வாசல் தான். மக்களுக்கு பாதுகாப்பே இல்ல. மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த 5 வருஷம் ஆட்சியில் அப்படின்னு சொல்றாங்க. எந்த குறையும் இதெல்லாம் போய் எங்க இடம் புடிங்கிட்டு தான் அவங்க லாபம் பண்றாங்க. எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப விஜய் இந்த கன்ஃபார்ம் ஜெயிப்பாரு. பெண்களுக்காக நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். முதலமைச்சர் விஜய் ஜெயிச்சிருவாரு. ஆனா முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லாருமே ஜெயிக்கணும்ல, அப்படியே அந்த அளவுக்கு வருமா? கன்ஃபார்ம் விஜய்க்கு தான். எங்க ஓட்டை கண்டிப்பா விஜய் தான். பெண்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய உதவி பண்ணிருக்காங்க 5 வருஷத்துல அப்படின்றாங்க. எந்த உதவி பண்ணலையே. நம்ம கிட்ட வாங்கினா ரிட்டன் நம்ம உதவி பண்றாரு. வரதே வராது. பணம் எப்ப வேணா வரலாம். இன்னைக்கு ஒரு காசு மட்டும் எப்ப வராது. கண்டிப்பா விஜய் அண்ணா ஜெயிப்பாங்க. நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். விஜய் அண்ணா கண்டிப்பா ஜெயிப்பாரு.
பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்த்தோன்னே. ரொம்ப ஆசை இருந்துச்சு. விஜய் எவ்வளவு பண்ணாலும் கவர்மெண்ட் நமக்கு தானே காசு வாங்கி எல்லாரும் காசு தராங்க. ரோடு வாங்கி நம்ம காசை வாங்கி டிஎம்கே தராங்க. ஆனா டிஎம்கே என்ன பண்ணாலும் நம்ம காசு வாங்கி நம்மளுக்கே தான் தராங்க. ஆமா 5-5-10 டிவிக்கே தான் கெத்து. ஆமா டிவிக்கே தான் கெத்து. டிஎம்கே என்ன பண்ணாலும் எல்லாமே வந்து நம்ம காசை வாங்கி நம்மளுக்கே தராங்க. நம்ம காசை வாங்கி நம்மளுக்கே தராங்க காசை. வேற எதுவுமே பண்ணல. அவங்க ஒன்றும் அவங்களோட உழைப்பை போட்டு தரல. அவங்க அவங்களோட உழைப்பை போட்டு அவங்களோட சொத்தை ஒன்றும் நம்மளுக்கு எழுதி வைக்கல. நம்ம காசு தான் நம்மளுக்கு தராங்க. டிவிக்கே கோத்து போடணும். விஜய் என்ன தான் ஜெயிக்கணும். விஜய் நான் பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் பேசுவார், பேசுறதுக்கு அவர் பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் எதிர்பார்த்தேன். அவர் பேசுவார், நாங்கள் பார்க்கலான்னு நினச்சோம். எங்களுக்கு நல்லது செய்வார் நாங்கள் எதிர்பார்ப்போம். விஜய் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்து வேற லெவல் அந்த அவ்வளோ சந்தோஷம். பேசாம போயிட்டேன். அதான் மனசு கஷ்டமாயிடுச்சு. அண்ணா கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களாம் வேறு பார்க்கவே இல்லை. அவ்வளோதான் வந்து அப்படியே போயிட்டார். அவ்வளோதான் கனவுல சொன்ன மாதிரி கனவுல வந்து போகிற மாதிரி போயிட்டார். அவர் மூஞ்ச காமிச்சு ஒரு பேச்சுன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவளை பார்க்கறதுக்காக 1.5 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டு மூஞ்ச காமிச்சார். அது போதும், அதுவே சந்தோஷம். அண்ணா நல்லபடியாக இருந்தால் போதும் எங்களுக்கு. அண்ணா வந்தால் ஓகே. வாய்ப்பு இருக்கு. ஊழலாத ஆட்சி வேணும்னா டிவி கேட்க ஓட்டு பண்ணுங்க. நிச்சயமா விஜய் வருவாரு. விஜய்க்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பெல்லாம் வேணாம் ப்ரோ. ஆண்டதெல்லாம் போதும். நல்லது ஒண்ணுமே செய்யல. நல்லதா செய்யறதுக்கு கண்டிப்பா யாரா ஒருத்தர் வரணும். இங்கே தான் ஒரு தப்பு கொடுத்த பாதுகாப்பு தான் ஊர் மக்களுக்கே தெரியுது. அதனால வேணாம் போதும். அதை இந்த வாட்டி உடைக்கிறதுக்கு தான் எங்க விஜய் இறங்கியிருக்காரு. கண்டிப்பா இந்த வாட்டி நிறைய சேஞ்சஸ் பாப்பீங்க நீங்கெல்லாம். வரலாற்றிலே காண முடியாத அந்த சக்சஸ் இந்த வாட்டி நீங்க பாப்பீங்க. மக்களை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வரலாற்றிலே காண முடியாத பெரிய திருப்பத்தை வந்து நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா மக்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரிஞ்சுதான் இதுக்குள்ள அரசியலுக்கே வந்திருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கும். டிஎம்கேல கண்டிப்பா அது கிடையாது. நாங்க சொல்லணும் சார், பாதுகாப்பு இருக்கு நாங்க சொல்லணும். அவங்களே சொல்லிட்டு இருந்தா இப்படி எங்க தளபதி வருவாரு. கண்டிப்பா எங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாரு. எங்களுக்கு வரல சார். அது எங்களுக்கு வரவே இல்லை. எங்க டீம்ல யாருக்குமே வரல. அதெல்லாம் கிடையாது சார். எங்க காசை வாங்கிட்டு எங்களுக்கே கொடுத்தா அது கரெக்டா? ஓகே, விசில் போட்டு போடுங்க. நம்ம தளபதி ஜெயிக்க வைப்போம். எல்லாத்துலயும் பாதுகாப்பு இல்லை, எங்குமே இல்லை. கண்டிப்பா விஜய் வந்தாருன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவர் செய்யறேன்னு சொல்லியிருக்காருல, கண்டிப்பா நடக்கும். ஒன்றே ஒன்று 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்கிறாங்க. 2.5 வயசு குழந்தை என்ன தெரியும்? இவனுங்க வரவே கூடாதுங்க. முதல்ல டிஎம்கே வரவே கூடாது, ஏடிஎம்கேவும் வரக்கூடாது. வரக்கூடாது வரவிட மாட்டோம் நாங்கள்.